கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே 2026 ஆண்டிற்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நாம் சத்தியத்தை படிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டிலே நம்முடைய வாஞ்சை சத்தியத்தை கற்பதில் இன்னும் அதிகமாக வேண்டும். ஆண்டவரிடத்தில் நெருங்கி ஜீவிப்பதில் நாம் இன்னும் தீவிரப்பட வேண்டும். இயேசுவை போல் மாறுவதில் நாம் இன்னும் நோக்கம் உள்ளவர்களாக செயல்படுவோமாக. இந்த நாளில் நமது தியானத்திற்குரிய தலைப்பு என்னவென்றால், இயேசுவுடன் ஐக்கியம், கம்யூனியன் வித் ஜீசஸ். யோவான் 13 அதிகாரம் 1 வசனம் நம்முடைய தியானத்திற்குரிய மைய வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்பதே. 2 பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த 2 பேரில் ஒருவர் ஊழியக்காரர், இன்னொரு நபர் ஒரு நல்ல நண்பர் என்று வைத்துக் கொள்வோமே. இதில் இந்த நண்பர் ஊழியக்காரரிடத்தில் கேட்கிறார், பெரும்பான்மை கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து நீங்கள் செவன்த் டே அட்வென்டிஸ்டுகளான நீங்கள் ஏன் வாரத்தின் 1ஆம் நாளை ஆசரிக்காமல் 7ஆம் நாளை ஓய்வு நாளாக ஆசரிக்கின்றனர்? காரணம் என்ன என்று கேள்வி கேட்டார். அப்போது அந்த ஊழியக்காரர் சொன்னார், சிருஷ்டிப்பின் சின்னமாக ஓய்வு நாளை கனப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனெனில் வேதம் அதைத்தான் சொல்கிறது. வேதம் சொல்கிறபடியே நாம் பின்பற்ற விரும்புகிறோம் என்று தெய்வ ஊழியர் சொன்னார். அப்போ அந்த நண்பர் சொல்கிறாரு, வேதம் சொல்லும் அனைத்தையும் எல்லாரும் உண்மையிலேயே பின்பற்றுகிறது இல்லையே, அப்படி செய்யவும் முடியாது. நீங்கள் வேதத்தை உண்மையாய் பின்பற்றினால் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ வேண்டும் அல்லவா? திருவிருந்தில் ஒருத்தர் காலை கழுவணுமே அப்படின்னு நண்பர் கேட்டார். அதற்கு அந்த அட்வென்டிஸ்ட் ஊழியக்காரர், ஆம், நீங்கள் சொல்வது சரிதான், வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் கால்களை கழுவுகிறோம் திருவிருந்திற்கு முன்பாக என்று சொன்னார். அன்பானவர்களே, ஹையர் கிரவுண்ட் என்ற தலைப்பின் கீழே நம்முடைய திருச்சபை, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை எப்படி மற்ற சபைகளை காட்டிலும் மேன்மை நிலையில் இருக்கிறது சத்தியத்தின் அடிப்படையில் என்பதை நான் படித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலும் இந்த பாடத்தை, இயேசுவுடன் ஐக்கியம் என்ற பாடத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபத்தோடு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்கள் அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நம்முடைய பாதத்தில் சத்தியத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும். நம்முடைய வல்லமையான பிரசன்னத்தை நாங்கள் உணரவும், நம்முடைய வார்த்தையினால் நாங்கள் தொடப்படவும், எங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரியமாய் மாறவும் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் மெல்லி சத்தத்தினால் எங்களோடு பேசும். ஆண்டவர் உம்மை போல எங்களை மாற்றும் கர்த்தாவை சொல்லும் அடியாரில் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, திருச்சபையில் அதி முக்கியமான சடங்கு என்று ஒன்று இருக்கும் என்றால், சர்ச் foremost ordinance எது என்றால், அதில் நாம் இந்த கர்த்தருடைய திருவிருந்தை முக்கியமாக சொல்லுகிறோம். கம்யூனியன். அதற்கு கர்த்தருடைய திருவிருந்து, ராபோஜனம், கர்த்தரின் பந்தி, பரிசுத்த பந்தி என்றெல்லாம் வெவ்வேறு விதமாக கிறிஸ்தவர்கள் அதை குறிப்பிடுகின்றார்கள். இந்த திருவிருந்தில் 3 முக்கியமான பகுதிகள் இருக்கின்றன. என்னென்ன அப்படின்னா, கால் கழுவுதல், அப்பம் புசித்தல், திராட்சரசம் பருகுதல் என்று இந்த 3ஐயும் சேர்த்துதான் திருவிருந்து என்று நாம் சொல்ல வேண்டும். இப்படி 3ஐயும் முறையாக கடைபிடிக்கிற சபைகள் அநேகம் இல்லை. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை மட்டுமே இந்த 3ஐயும் முழுமையாக பின்பற்றுகிறது என்று நிச்சயமாக சொல்லலாம். கத்தோலிக்க சபை எடுத்துக்கொண்டோம் என்றால் என்ன செய்வாங்க? 12 பேரை மட்டும் தெரிந்து கொண்டு அந்த 12 பேரும் அந்த குருவானவருக்கு, அந்த குரு பட்டத்துக்கு படிக்கிறவங்களாக இருப்பாங்க, படிக்கிற ஊழியக்கார மாணவர்கள். அந்த 12 பேரை தெரிந்து கொண்டு அந்த மூத்த போதகர், அந்த மூத்த குருவானவர் என்ன செய்வார்? அந்த கிறிஸ்துமஸ் டைமில் அந்த 12 பேர் காலையும் கழுவர். அப்படி அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லவில்லை. அன்பானவர்களே, இதை குறித்து நாம் எங்கே படிக்கலாம்? இந்த 3ம், கால் கழுவுதல், அப்பம் புசித்தல், திராட்சரசம் பருகுதல், இந்த 3ம் அடங்கியுள்ள முக்கிய அதிகாரம் எது? which is a chapter that focuses on all three.
இந்த கால் கழுவும் ஆராதனை தான் அந்த 3 முதன்மையாய் வருகிறது. அதை பற்றி யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 4 சுவிசேஷங்களிலும் திருவிருந்து பற்றி இருந்தாலும் யோவான் மட்டுமே கால் கழுவுதல் பற்றி விவரமாக விளக்கமாக குறிப்பிடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையை நாம் அந்த யோவான் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனங்கள் பாருங்கள். 1ஆம் வசனம் வாசித்தோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சரிதானே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான வேளை வந்தது என்று அவர் அறிந்து, அவருக்கு தெரியும், ஆகவே கடைசி வரைக்கும் சீஷர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் இருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சிஷ்யருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். கிறிஸ்து தேவனிடமிருந்து வந்தவர். தேவனிடம் திரும்பிச் செல்லும் வேலை அவருக்கு வந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தும் சர்வத்தையும் சிருஷ்டித்தவராய் இருந்தும் எவ்வளவு தாழ்மையாக தமது சீஷர்களின் கால்களை அவரே கழுவினார் என்று பாருங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்து பரலோகத்தில் தமது சிங்காசனத்தில் இருந்து எழும்பி தமது ராஜ வஸ்திரங்களை ஒருபுறம் கலற்றி வைத்துவிட்டு மனுக்குலத்திற்காக பூமிக்கு ஓர் அடிமையைப் போல் இறங்கி வந்து அனைவருக்கும் இரட்சகராகும்படி தம்மையே ஒப்பு கொடுத்த அந்த காட்சியை இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பாருங்கள், அந்த 13ஆம் அதிகாரத்தில் யோவானில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எழுந்து சீலை எடுத்து தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாத்திரத்திலே தண்ணீர் ஊற்றி ஒவ்வொருவருடைய கால்களையும் 12 பேருடைய கால்களையும் கழுவினாரே. அந்த காட்சி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்ததை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? வாட் ஆர் வி சப்போஸ் டு டூ? நாம் ஏன் கால்களை கழுவி திருவிருந்தில் நுழைய வேண்டும்? இதெல்லாம் அவசியமா என்று கேள்விகள் நாம் கேட்கலாம். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்துள்ள காரணங்கள் இதோ பாருங்கள், 3 காரணங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? யோவான் 13:12 முதல் 14 வசனங்கள். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஏன் கால்களை கழுவணும் அப்படின்னா இயேசுவே சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த 12 சீஷர்களை மாற்றி கழுவணும். கத்தோலிக் சபையில் செய்கிறாங்களா அந்த மாதிரியா? அப்படி கிடையாது. சீஷர் என்றால் யார்? எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் சீஷர்கள். சகல ஜாதிகளையும் சகல மக்களையும் சீஷராக்குங்கள் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறாரே மத்தேயு 28:19-20. இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் சீஷர்கள். அப்போ எல்லாரும் கால்களை கழுவ வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். 2வது, அவரே அதை செய்தார். யோவான் 13:15-16 நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. ஆண்டு சொல்லாரு, நானே இதை செய்திருக்கிறேன், உங்களுக்கு முன்மாதிரியை வைத்திருக்கிறேன். அவரே எஜமான், அவரே செய்திருக்கிறார். நாம் சாதாரண ஊழியக்காரர்கள், சீஷர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள். நாம் என்ன செய்யணும்? அவர் சொன்னதை நாமும் செய்ய வேண்டும். அவர் செய்ததை நாமும் பின்பற்ற வேண்டும். 3வது, ஏன் அப்படி செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்? அதுவே நமக்கு மகிழ்ச்சி. யோவான் 13:17 நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால்
பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். blessed are you, or happy is he who does what I said அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிறவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் மகிழ்ச்சி மிக்கவனாய் இருப்பான் என்று பொருள். பார்த்தீங்களா? அவர் சொல்லியிருக்கிறார், அவரே அதை செய்திருக்கிறார், அதுவே நமக்கு மகிழ்ச்சி. இந்த 3 காரணங்களுக்காக நாம் கால்கள் கழுவும் சடங்கை செய்ய வேண்டும். ஆனால் திருவிருந்து என்றதுமே நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது பாருங்களேன். திருவிருந்து ஆராதனை என்று வரும்பொழுது நாம் மகிழ்ச்சியுடன் மற்றவர்களுடைய கால்களை கழுவுகிறோமா? ஆனந்தமாய் அந்த ஆராதனைக்கு நாம் வருகிறோமா? அல்லது திருவிருந்து ஆராதனை என்றதுமே குற்ற உணர்வினால் ஒதுங்கிக் கொள்கிறோமா? தலைதெறிக்கி ஓடி விடுகிறோமா? வருஷத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். சீக்கிரத்தில் நாம் திருவிருந்திற்கு மேபி அடுத்த வாரத்தில் நாம் எல்லோரும் பங்கெடுக்க ஆயத்தமாக இருப்போம். ஒருவேளை திருவிருந்து நீங்கள் இப்போ எடுத்திருக்கலாம் வருஷத்தின் ஆரம்பத்தில். அன்பானவர்களே, திருவிருந்தினோன்னு நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க, பறந்துடுவாங்க. அது சிலர் பார்த்தீங்கன்னா வருஷம் ஆரம்பத்தில் மட்டும் ஒரே ஒரு திருவிருந்து எடுப்பாங்க, அவ்வளோதான். அந்த ஒரு வருஷத்துக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சில நேரங்களில் ஏன் இப்படி ஒதுங்குகிறோம், ஓடுகிறோம் என்றால், நான் போய் இன்னொருவர் கால்களை கழுவுவது அல்லது மற்றவர் வந்து என் கால்களை பிடித்து கழுவுவது வெட்கமல்லவா என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம்ல. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அகிலத்தையும் படைத்த அநாதி தேவன் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து நமக்கு மாதிரியை வைப்பதற்கு அவர் பின்வாங்கி விடவில்லை. கால் கழுவும் ஆராதனைக்கு தாழ்மையின் சடங்கு என்று பெயர், ஆர்டினன்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி என்று சொல்வார்கள். இன்னொருவர் நமது கால்களை கழுவதும் நாம் இன்னொருவரின் கால்களை கழுவதும் தாழ்மையை வெளிப்படுத்தும் செயலாகும். அந்த தாழ்மை இயேசு வெளிக்காட்டினார். நம்மிடம் அந்த தாழ்மை உண்மையிலேயே இருக்கிறதா? இந்த திருவிருந்தில் பேதுருவின் மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு நாம் பார்க்கலாமா? அது யோவான் 13ஆம் அதிகாரத்தில். வாட் வாஸ் தி மென்டாலிட்டி ஆஃப் பீட்டர் இன் தட் லாஸ்ட் சப்பர்? அந்த கடைசி திருவிருந்தில் அந்த பேதுருவின் மனநிலை எப்படி இருந்தது? யோவான் 13:6-9. அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரன் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றான். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு கிறிஸ்து வந்து தனது கால்களை கழுவக்கூடாது என்பதில் பேதுரு உறுதியாக இருந்தான். அவர் தேவகுமாரன், இப்படிப்பட்ட அற்பமான செயலை அவர் செய்யக்கூடாது என்று அவன் நினைத்தான். அது மட்டுமல்ல, கால்களை கழுவும் செயலில் அவனே தன்னார்வமாக முன்வரவில்லை என்ற குற்ற உணர்வு அவனுக்குள் இருந்திருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, யார் முதல்ல முன் வந்து கழுவாங்க பார்ப்போன்னு பார்த்தாரு. ஒருத்தர் முன் வரவில்லை. அப்போ இவனுக்கு அந்த குற்ற உணர்வு இருந்திருக்கிறது. நானே கழுவலை, ஆண்டவர் வந்து கழுவினால் இது அசிங்கமாக இருக்காதா? மேதாகம காலங்களில் வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்துவிட்டால் வேலைக்காரன் போய் அவர்கள் கால்களை கழுவுவது வழக்கமாக இருந்தது. அல்லது வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கால்களை கழுவிட்டு வாங்கன்னு கூட தண்ணீர் கொடுப்பார்கள். நீங்கள் படித்து பாருங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் இதெல்லாம் படிங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி வேலைக்காரன் இல்லை, கால்களை கழுவுவதற்கு இல்லை என்றால் யாராவது ஒருவர் தன்னார்வமாய் முன் சென்று அதை செய்ய வேண்டியதாய் இருந்தது. இங்கே யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் சீஷர்களில் யார் பெரியவன் என்ற போட்டி இருந்தபடினால் யார்தான் மற்றவர் கால்களை கழுவுவதற்கு முன் வருவார்? யாரும் வருவாங்களே, நீ பெரியவனா நான் பெரியவனா போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. யாருங்க வந்து கழுவா? யாரும் கழுவ மாட்டாங்க.
இயேசுவின் வலது பக்கம் நான், இடது பக்கம் நான் என்று ஆளுக்கால் அவருடைய வலது பக்கம் இடது பக்கம் உட்கார வேண்டும் என்று நினைத்திருந்தவர்கள் எப்படி மற்றவர்கள் கால்களை கழுவுவதற்கு முன்னே வருவார்கள்? அதனால்தான் 12 சீஷர்களில் ஒருவனும் மற்றவர்கள் கால்களை கழுவுவதற்கு முன் வரவில்லை. ஆனால் இயேசுவானவர் தாமே முன் வந்து எல்லாருடைய கால்களையும் கழுவினது பேதுருவுக்கு, ஏன் மற்ற எல்லா சீஷர்களுக்கும் மிகவும் வெட்கமாய் இருந்தது. அதனால தான் ஆண்டவரே என்னை முற்றிலும் கழுவும் என்று அவன் முழுமையாய் ஒப்பு கொடுத்து சொன்னான் பேதுரு. ஆகவே இந்த கால் கழுவும் சடங்கை என்ன சொல்லலாம்னா, இட்ஸ் லைக் எ மினியேச்சர் பேப்டிசம். ஒரு குட்டி ஞானஸ்நானம், கழுவப்படும் அனுபவம். சரிதானே? ஆண்டவரே என்னை முழுவதும் கழுவும் என்று சொன்னான் பேதுரு. அங்கு திருவிருந்து என்பது இந்த கால் கழுவுதல் இந்த அனுபவத்தோடு சேர்த்து ஒரு சுத்திகரிப்பின் அனுபவம். இட் இஸ் எ கிளென்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அதிலிருந்து நம்ம எத்தனை பேர் ஓடி போயிடும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யோவான் 13 10 படிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி பேதுருவை பார்த்து, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்று இயேசு சொன்னார். அன்பானவர்களே, மற்ற சீஷர்கள்லாம் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க தான், எல்லாருமே எடுத்துட்டாங்க தான். நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆனாலும் எல்லாரும் அல்ல அப்படின்னு ஒருவனை ஆண்டவர் பிரித்து காட்டுகிறார். இயேசுவின் கூட்டத்தில் ஒருவன் மாத்திரம் சுத்தமானவனாக இல்லை. நமக்கு தெரியும்ல, யூதாஸ் காரியோத்து. மற்ற எல்லாரும் கழுவப்பட்டிருந்தனர். நமது நிலை என்ன என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு அழகான வாசகத்தை டிசர்வேஜஸ் புத்தகத்தில் பக்கம் 646 வாசிக்கலாமா? Peter and his brethren had been washed in the great fountain, opened for sin and uncleanness. Christ acknowledged them as his, but temptation had led them into evil, and they still needed his cleansing grace. When Jesus girded himself with a towel to wash the dust from their feet, he desired by that very act to wash the alienation, jealousy, and pride from their hearts. This was of far more consequence than the washing of their dusty feet. With the Spirit they then had, not one of them was prepared for communion with Christ. Until brought into a state of humility and love, they were not prepared to partake of the Paschal supper or to share in the memorial service which Christ was about to institute. Their hearts must be cleansed. Pride and self-seeking create dissension and hatred. But all this Jesus washed away in washing their feet. A change of feeling was brought about. Looking upon them, Jesus could say, "Ye are clean." Now there was union of heart, love for one another. They had become humble and teachable. Except Judas, each was ready to concede to another the highest place. Now with subdued and grateful hearts, they could receive Christ's words என்று படிக்கிறோம். இதை தமிழில் வாசிக்கலாமா? இவங்களின் வாஞ்சை புத்தகத்தில் பக்கம் 915 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். பாவத்திற்காகவும் அசுத்தத்திற்காகவும் திறக்கப்பட்டிருந்த பெரும் ஊற்றில் பேதுருவும் அவனுடைய சகோதரரும் கழுவப்பட்டிருந்தனர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் என்று பொருள். கிறிஸ்து அவர்களை தம்முடையவர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருந்தான். ஆனால் சோதனை அவர்களை தீமைக்குள் நடத்தி இருந்தது சீஷர்களை. எனவே இன்னமும் அவருடைய சுத்திகரிக்கும் கிருபை அவர்களுக்கு அவசியமாய் இருந்தது. அவருடைய பாதங்களில் இருந்த தூசியை கழுவதற்காக இயேசு தாமே அறையில் இடுப்பில் ஒரு சீலையை கட்டி கொண்டபோது அந்த செயலினால் அவருடைய இருதயங்களில் இருந்த பிரிவினை, பொறாமை, பெருமை ஆகியவர்களை கழுவ விரும்பினார். பார்த்தீங்களா? அப்போ கால்களை கழுவும் பொழுது சும்மா ஏதோ தூசியை கழுவுறோன்னு அர்த்தம் கிடையாது. நம்மிடத்தில் இருக்கிற பிரிவினை, மனப்பான்மை, பொறாமை, போட்டி, பெருமை இவையெல்லாம் கழுவப்படுகிற அனுபவம் தான் இந்த கால் கழுவும் ஆராதனை. இது தூசி நிறைந்த அவர்களுடைய பாதங்களை கழுவுவதை விட
மிக அதிகமான விளைவை உடையதாக இருந்தது. அந்த நேரத்தில் அவர்களிடமிருந்த ஆவியுடன், அவங்ககிட்ட அப்போ இருந்த அந்த மனநிலையுடன் அவர்களில் ஒருவன் கூட கிறிஸ்துவுடன் ஐக்கியப்பட ஆயத்தமாயிருக்கவில்லை. ஏன்? எல்லாம் போட்டி மனப்பான்மையில் இருந்தாங்க. நீ பெரியவனா, நான் பெரியவனா. தாழ்மை, அன்பு என்னும் நிலைக்கு கொண்டு வரப்படாத வரை பஸ்கா இரவு விருந்தில் பங்கு பெறுவதற்கும் கிறிஸ்து ஏற்படுத்தவிருந்த ஞாபகார்த்த ஆராதனையில் பங்கு பெறுவதற்கும் அவர்கள் ஆயத்தமற்றவர்களாக இருந்தனர். இந்த தாழ்மையும் அந்த அன்பு செலுத்துகிற நிலைக்கு வராத வரைக்கும் யாருமே இந்த திருவிருந்தில் உண்மையாய் கலந்து கொள்ள ஆயத்தமாய் இல்லை. அவருடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பெருமையும் சுயத்தை தேடுதலும் பிரிவினையையும் வெறுப்பையும் உண்டு பண்ணுகிறது. இந்த பெருமை, செல்ஃப் சீக்கிங் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே பிரிவினை, வெறுப்பு உண்டாகிவிடும். ஆனால் இயேசு அவர்களுடைய பாதங்களை கழுவினதால் அவைகளை கழுவி நீக்கினார். உணர்ச்சியில் ஒரு மாறுதல் கொண்டு வரப்பட்டது. அவர்களை பார்த்து நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று இயேசுவால் கூற முடிந்தது. இப்பொழுது இருதயத்தில் ஒற்றுமையும் ஒருவர் மீது ஒருவர் மற்றவருக்கு அன்பும் இருந்தது. அவர்கள் தாழ்மையானவர்களாகவும் போதிக்கப்படக்கூடியவர்களாகவும் மாறியிருந்தனர். மாறிட்டாங்க. அப்படியே சில நேரங்கள் நாம் பாருங்கள், தாழ்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறோம். மெய்யான தாழ்மை நம்மிடத்தில் ஆண்டவர் உருவாக்குவதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? யூதாசை தவிர ஒவ்வொருவரும் மிகவும் மேலான இடத்தை மற்றவருக்கு கொடுக்க இணக்கம் உள்ளவர்களாக இருந்தனர். இப்போ இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற நிலைக்கு வந்துட்டாங்க. விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். இப்பொழுது நன்றி உள்ள அடக்கமுள்ள இருதயங்களுடன் கிறிஸ்துவின் வார்த்தைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது என்று நாம் வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் எல்லாருடைய கால்களை மட்டுமல்ல, அவர்கள் இருதயங்களையே கழுவிவிட்டார். அவருடைய தப்பெண்ணங்கள் எல்லாவற்றையும் கழுவிவிட்டார். அவருடைய வேறுபட்ட மனநிலைகள் எல்லாவற்றையும் கழுவிவிட்டார். அதாங்க கால் கழுவும் அனுபவம். சில நேரம் பார்த்தீங்கன்னா சிலர் கால் கழுவும் பொழுது சும்மா அள்ளி தண்ணியை அப்படி அள்ளி கப் கப்புன்னு ஊற்றுறது. அப்படி கிடையாது. ஜெபத்தோடு மிகுந்த கவனமாக நாம் இந்த செயலை செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி அவரது பரிசுத்தத்தில் நாம் பங்கு பெற வேண்டும் என்றால், அவருடன் பங்குள்ளவர்களாக நாம் விளங்க வேண்டும் என்றால், இந்த ஆராதனையில் நாம் தவறாமல் பங்கெடுக்க வேண்டும். அதனால தான் சபைகளில் 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? நாம் ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக. அவர் நம்மை கழுவாவிட்டால் அவரிடத்தில் நமக்கு பங்கு இல்லை. திருவிருந்து என்பது தேவன் நம்மை கழுவுகிற அனுபவம், அதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கிற அனுபவம். ஆகவே திருவிருந்து ஆராதனை என்பது நாம் அவரால் கழுவப்படும் அனுபவமாகும். அநேகர் இதன் மேன்மையை உணராததினால்தான் இந்த ஆராதனையை அறியாமையினால் அலட்சியம் செய்து விடுகின்றனர். என்பவர்களே, சில நடைமுறை பாடங்கள், பரிசுத்த பந்தியில் பங்கெடுப்பதற்கான வழிமுறைகள், ப்ராக்டிக்கல் டைரக்ஷன்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் கம்யூனியன். என்ன செய்யணும் பாருங்கள். ஒரு 10 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் குறிப்பாக வைக்க இருக்கின்றேன். முதலாவது, தனியாகவும் குடும்பமாகவும் சபையாகவும் மிகுந்த ஜெபத்துடன் இந்த ஆராதனையில் நாம் பங்கு பெற வேண்டும். கால் கழுவுதல், திருவிருந்து ஆராதனை ரெண்டிலுமே. 2வது, ஆலயத்தில் கால் கழுவும் போதும் திருவிருந்தில் பங்கு பெறும் போதும், ஆலயத்துக்குள்ளே கிடையாது, அந்த ஆலய வளாகத்தில் கால் கழுவும் பொழுதும் திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுதும் வீணாக பேசிக்கொண்டிராமல் ஜெபசிந்தையுடன் இருக்க வேண்டும். கால் கழுவ போகிறோம், எல்லோரும் போகலாம், அறிவிப்பு கொடுத்த உடனே அங்கங்கே நின்று கதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பயபக்தியோடு போய் செய்ய வேண்டிய வேலையை மாத்திரம் செஞ்சுட்டு வரணும். வீண் பேச்சுகள் இருக்கக்கூடாது. 3வது, மாற்றி மாற்றி கால்களை கழுவும் 2 பேர் ஆரம்பத்திலும் முடிவிலும் ஒரு சிறு ஜெபம் செய்வது நல்லது. கழுவுறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம், கழுவினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஜெபம், அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து, ஆண்கள் என்றால் ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபம், பெண்கள் என்றால் பெண்கள் எல்லாரும் வட்டமாக நின்று ஒரு ஜெபம். இப்படி நாம் செய்வது வழக்கம். அது நம்முடைய ஐக்கியத்தை இன்னும் பலப்படுத்தும். 4வது, கால் கழுவும் இடத்தில் தேவையற்ற சலசலப்புகளை தவிர்க்க வேண்டும். சரிங்களா? தண்ணி காலையே போச்சு, அதை எடுத்துருவான், இதை எடுத்துவான், துணி இல்லை, சோப்பு இல்லை, எங்கடா வச்சீங்க, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சிலர் கத்துவாங்க. நீங்களா எதுக்கு பண்ணுறீங்க, என்ன செய்றீங்க, நீங்களா என்ன டீக்கன்,
எதுவும் அமைதியாக வேலை செஞ்சுட்டே இருக்கணும். மிகவும் பக்தி வினயமாக இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். 5வது, பாடல்களை பாடிக்கொண்டே கால்களை கழுவினால் மிகவும் தெய்வீகமாக இருக்கும். இப்போது கால் கழுவும் பொழுது பாட்டு சத்தம்தான் கேட்கணும். 6வது, ஆலயத்தில் அப்பம் ரசத்தில் பங்கு பெறும்போது சிறு பிள்ளைகளை தவிர்த்தல் நலமானது. சின்ன பிள்ளைகளை தனியாக வேற எங்கேயாவது உட்கார வச்சு அவர்களை பார்த்து கொள்வதற்கு பொறுப்பாக 1-2 ஆசிரியர்களை நியமித்து விடலாம். ஒருவேளை சிறு பிள்ளைகள் பெற்றோருடன் இருந்தால் அவர்களுக்கு அப்பம் ரசத்தை ஊட்டி விடாமல், சில நேரம் தெரியாத அப்பாமார்களோ அல்லது அம்மாமார்களோ ஊட்டி விட்டுருவாங்க. அப்படி செய்யாமல் அந்த அப்பம் ரசத்தின் பரிசுத்தத்தை குறித்தும் குறிப்பாக இயேசுவின் அன்பை குறித்தும் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். 7வது, திருவிருந்து ஆராதனையில் பரபரப்புடன் பங்கு பெறாமல் பரிசுத்த மனநிலையுடன் பங்கு பெற வேண்டும். இப்போ அப்பம் ரசம் கொடுத்துட்டாங்களா, கொடுத்தோன்னு டபக்குன்னு வாயில் போட்டுறக்கூடாது, ஊற்றிடக்கூடாது. போதகர் சொல்லுகிற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டும். பரபரப்பாக செயல்படக்கூடாது. அமைதி நிலையில், பரிசுத்த மனநிலையில் நாம் அதில் பங்கு பெற வேண்டும். 8வது, மிகவும் குறிப்பாக குடும்பத்துடன் விசுவாசிகள் திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்வது பெரும் ஆசீர்வாதமாகும். எல்லாரும் ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலும் வருஷத்துக்கு நமக்கு பார்த்திங்கன்னா 4 திருவிருந்து ஆராதனைகள், 4லையும் பங்கு பெறும். நம்ம திருச்சபைகளில் பார்த்திங்கன்னா அந்த முதலாம் திருவிருந்தில், வருஷத்தின் முதல் திருவிருந்தில் கூட்டம் அப்படியே களகட்டும், பயங்கர கூட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் குறைஞ்சிரும். ஏன் இந்த நிலை? ஒரு முறை பங்கு விட்டால் போதுமா? குடும்பமாக எல்லா திருவிருந்து ஆராதனைகளும் தவறாமல் பங்கு பெறுவது பெரும் ஆசீர்வாதம். 9வது, திருவிருந்து ஆராதனைக்கென்று பிரத்யேகமான உடைகளை, விசேஷமான உடைகளை, குறிப்பாக வெள்ளை உடைகளை அணிவது பொருத்தமாக இருக்கும். ஆனால் வெள்ளை உடை மாத்திரம் அணிந்து கொண்டு உள்ளுக்குள்ளே திட்டு நிறைந்தவர்களாம் இருந்து விடக்கூடாது. உள்ளேயும் புறம்பேயும் பரிசுத்தத்தில் நாம் வளரக்கூடியவர்களாக தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். 10வது, திருவிருந்து என்றாலே ஆங்கிலத்தில் கம்யூனியன் என்று சொல்வார்கள். கம்யூனியன் சர்வீஸ். கம்யூனியன் என்றால் நெருக்கம், தொடர்பு, ஐக்கியம் என்று அர்த்தம். தேவனோடும் மனிதரோடும் ஐக்கியத்தை கொண்டு வரும் இந்த பரிசுத்த ஆராதனை அடுத்து எப்பொழுது வரும் என்று பக்தி வினயத்துடன் நாம் காத்திருக்க வேண்டும். தேவனோடும் ஐக்கியம், சக மனிதரோடும் ஐக்கியம், அதான் கம்யூனியன். கம் இன் யூனியன், ஐக்கியத்தில் எல்லாரும் வாருங்கள், அதான் கம்யூனியன் என்று அர்த்தம். கால் மாத்திரம் கழுவிட்டு திருவிருந்தில் மாத்திரம் பங்கு பெற்று திரும்ப மூஞ்சி திருப்பிட்டு போகக்கூடாது. இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. அன்பானவர்களே, இது தேவனுக்கு பிரியமான ஒரு திருவிருந்தாக இருக்குமா என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். ஒப்புரவாகுதல், ரெக்கன்சிலியேஷன், இந்த அனுபவம் இன்றைக்கி சபைகளில் பெரும்பாலும் இல்லாமல் போய்விட்டது. மன்னிப்பு கேட்பதற்கும் யாரும் ஆயத்தமாக இல்லை. மன்னிப்பு கேட்க ஒருவர் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் இன்றைக்கி அநேகர் ஆயத்தமாக இல்லை. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது நிலைமை. ஆனால் பைபிள் எடுக்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றினால் அது எவ்வளவு நன்மையாய் மேன்மையாய் இருக்கும் என்று யோசித்து பார்த்து நாம் பின்பற்றுவோமாக. திருவிருந்து என்றாலே விடுதலை. கம்யூனியன் மீன்ஸ் டெலிவரன்ஸ். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியேறும்போது முதல் பஸ்காவை ஆசரித்தனர். புதிய ஏற்பாட்டில் 12 சீஷர்கள் இயேசுவுடன் மேல் அறையில் கடைசி ராபோஜனத்தை ஆசரித்தனர். பார்த்தீங்களா? ஆரம்பிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் பஸ்காவை ஆசரித்தார்கள் எகிப்தில். இயேசுவின் சீஷர்களும் கடைசி திருவிருந்தை ஆசரித்தார்கள் மேல் அறையில். இந்த 2 அனுபவங்களுமே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானதை சுட்டி காட்டுகிறது. நமக்கு அது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அடையக்கூடிய விடுதலையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. எப்படி என்று கேட்கிறீர்களா? திருவிருந்து என்பது, இந்த ஆராதனை 3 விதமான விடுதலையை நமக்கு உணர்த்துகிறது. நம்பர் 1, டெலிவரன்ஸ் ஃப்ரம் த கில்ட் ஆஃப் சின், குற்ற உணர்விலிருந்து விடுதலை. சாத்தான் பல நேரங்களில் அந்த குற்ற உணர்வை திரும்ப 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 கொண்டு வருவான். சரிங்களா?
ஐயோ இப்படி செஞ்சுட்டேனே. 1 John 1:9 படிக்கிறோம். 1 John 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர்கிட்ட அந்த தாழ்மையான உள்ளத்தோடு உண்மையான அந்த பாரத்தோடு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் தேவன் மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவர், தயை பெருத்திருக்கிறார். அவரிடத்தில் திரளான மீட்பும் மன்னிப்பும் உண்டு என்று பைபிளில் வாசிக்கிறோம். அந்த அனுபவத்தை இந்த திருவிருந்து நமக்கு உணர்த்துகிறது. அந்த குற்ற உணர்விலிருந்து விடுதலை நமக்கு உண்டாகிறது. 2வது, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை, டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பவர் ஆஃப் சின். 1 John 1:7, 1 John 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படி குமாரனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று படிக்கிறோம். அன்பானவர்களே, பாவ மன்னிப்பை மாத்திரம் இயேசுவின் இரத்தம் நமக்கு அருளுவதில்லை. அந்த மன்னிக்கப்பட்ட பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை, அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். பாருங்கள், சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவங்களை நீக்கிறாரு, மன்னிக்கிறாரு. சுத்திகரிக்கிறார் என்ன அர்த்தம்? அகற்றுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் அன்றாட ஆராதனை நடக்கும். தினந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்தில் நடக்கிற ஆராதனை, டெய்லி சர்வீஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவம் மன்னிக்கப்படுகிற அனுபவம். சரிங்களா? தினம் பாவம் செய்தவர்கள் ஆட்டுக்குட்டி வந்து பலி செலுத்துவாங்க. இந்த பாவம் மன்னிக்கப்படுகிற அனுபவம் தான் அன்றாட ஆராதனை. லேவியராம் 4ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி விளக்கமாக படிக்கலாம். மகா பரிசுத்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை அது இயர்லி சர்வீஸ், வருடாந்திர ஆராதனை அல்லது பாவ நிவாரண நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அனுபவத்துக்கு பேர் டே ஆஃப் கிளென்சிங். பரிசுத்தலத்தில் அன்றாட ஆராதனை மன்னிக்கப்படும் அனுபவம். மகா பரிசுத்தலத்தில் வருடத்திற்கு ஒரு முறை ஆராதனை, கிளென்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், சுத்திகரிக்கப்படும் அனுபவம். ஏற்கனவே அறிக்கை செய்யப்பட்ட பாவங்கள் எல்லாம் உள்ளே வந்து சேர்ந்துருக்கிறதே, அதெல்லாம் சுத்திகரிக்கணும். அந்த பாவம் எல்லாம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் அகற்றி போடுதல், அதான் பாவ நிவாரண நாள், வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும் ஆராதனை. லேவியராமம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பற்றி படிக்கிறோம். பார்த்தீங்களா? ஸோ கிளென்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது பாவத்திலிருந்து விடுதலை, பாவங்கள் முற்றிலுமாய் கழுவப்படும், அகற்றப்படும் அனுபவம். அந்த அனுபவத்தையும் இயேசுவின் இரத்தம் நமக்கு கொடுக்கிறது. பார்த்தீங்களா? பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, குற்ற உணர்விலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்தும் இயேசுவின் இரத்தம் நமக்கு விடுதலையை கொடுக்கிறது. இந்த பாவத்தினால் நான் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறோமா? அந்த பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, அந்த பாவத்திலிருந்து நமக்கு முற்றிலுமான விடுதலையும் இயேசுவின் இரத்தம் நமக்கு கொடுக்கிறது. இதுதான் நமக்கு திருவிருந்து கற்றுக் கொடுக்கிற அற்புதமான பாடம், விடுதலையை பற்றிய பாடம். 3வது பாருங்க, பாவ உலகத்திலிருந்து விடுதலை, டெலிவரன்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் சின். எப்படின்னு கேட்குறீங்களா? திருவிருந்தில் போய் பங்கு பெறும்போதெல்லாம் பாவ உலகத்தில் இருக்கிறோம், இந்த உலகத்திலிருந்து சீக்கிரம் நமக்கு விடுதலை வரப்போகிறது என்ற உண்மையை நாம் புரிந்திருக்க வேண்டும். அந்த விடுதலை என்ற பாடத்தை, உலகத்திலிருந்து விடுதலை என்ற பாடத்தை திருவிருந்து நம்ம கற்றுக் கொடுக்கிறது. எப்படி பாருங்கள், ஒரு வசனம் 1 Corinthians 11:26, 1 Corinthians 11:26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்போது கர்த்தர் வர்ற வரைக்கும் இந்த பூமியில், இந்த பஸ்காவியில், இந்த திருவிருந்தில் நாம் பங்கு பெறுவோம். அப்படி அந்த அப்பத்தை புசித்து ஆண்டவர் இயேசுவின் சரீரத்திற்கு அடையாளமான அப்பத்தையும் அவர் சிந்தின இரத்தத்துக்கு அடையாளமான ரசத்தையும் நாம் பானம் பண்ணும் போதெல்லாம், அப்போ புசித்த ரசம் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரப்போகிறார். அவர் சொல்லியிருக்கிறார்ல, நான் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இனிமேல் பானம் பண்ணுவதில்லை என்று சொன்னார். இங்கே நான் கடைசியாக சீஷர்களிடத்தில் அவர் சொன்னார், உங்களோடு பானம் பண்ணினேன், புசித்தேன், இனி பரலோகத்தில் தான். அப்போ என்ன அர்த்தம்? நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே அவர் வருவார், அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவர் எனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார் என்பதை இந்த திருவிருந்து நமக்கு நினைப்பூட்டுகிறது. சீக்கிரம் அவர் வரப்போகிறார் என்பதையும் நமக்கு நினைப்பூட்டுகிறது. அவர் வந்து விட்டார் என்று சொன்னால் இந்த பாவ உலகத்திலிருந்து பெர்மனன்ட் டெலிவரன்ஸ், நிரந்தரமான விடுதலை நமக்கு
கிடைக்கும். பிரியமானவர்களே, அப்போது இந்த விடுதலை என்ற பாடத்தை திருவிருந்த ஆராதனை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. இதில் நம்ம கலந்து கொள்ளாமல் போகும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? அந்த விடுதலையை வாஞ்சிக்காதவர்களாக, அடிமைத்தனத்திலேயே சிக்கி கிடக்க வாஞ்சிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சொல்லாமல் சொல்லி காண்பிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வீட்டு கதவுகளில் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை, அந்த வீட்டு கதவுகளில் நிலைக்கால் இதெல்லாம் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை பூசி சொன்னார். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இது என்னத்திற்கு, இதெல்லாம் தேவையா என்று அவர்கள் நினைக்கவில்லை, கேள்வி கேட்கவில்லை. தேவன் சொன்னதை அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதுபோல கால்களை கழுவுங்கள், பரிசுத்த பந்தியில் பங்கு பெறுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கும் பொழுது இதெல்லாம் என்னத்துக்கு, இதெல்லாம் தேவையா என்றெல்லாம் கேள்வி எழுப்பாமல், சந்தேகம் காண்பிக்காமல் நாமும் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அன்பானவர்களும் கீழ்ப்படுகிறோமா? 2026 ஒரு தீர்மானம் எடுங்க. எல்லா திருவிருந்து ஆராதனைகளிலும் குடும்பமாக நாங்கள் பங்கு பெறுவோம் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கணும். சரியா? ஐயோ நான் பெரிய பாவி, நான் அதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு ஓடுறோமா? நான் பாவின்னு உணர்றேன் பார்த்தீங்களா? அதுதான் அந்த திருவிருந்திலே கலந்து கொள்வதற்கான தகுதி. இதுக்கு மேல் என்னங்க தகுதி வேணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே அந்த 20 லட்சம் ஜனங்களும் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ஆளுக்கு 8 பேர் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து என்ன செஞ்சாங்க? பலி செலுத்தினாங்க, ரத்தத்தை கதவுகளில் பூசினாங்க. ஆண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு, நம்ம எங்கே இருந்தாலும் கால்களை கழுவ வேண்டும், பரிசுத்த பந்தியிலே பங்கு பெற வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள், ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார்கள், கதவுகளிலே பூசினார்கள் ரத்தத்தை. நாமும் கீழ்ப்படிய வேண்டும், திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும். கீழ்ப்படிந்தால் தேவ ஆசீர்வாதம். என்னுடைய பாட்டி என்னுடைய சின்ன வயசுலேருந்து அடிக்கடி எனக்கு கேட்டு கேட்டு மனதிலே பதிந்து போன வார்த்தைகள், கீழ்ப்படிந்தால் தேவ ஆசீர்வாதம். ஒபீடியன்ஸ் பிரிங்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். அன்பானவர்களே, இந்த திருவிருந்து ஆராதனையில் கால் கழுவுதல், அப்பம் புசித்தல், திராட்சரசம் பருகுதல் ஆகியது 3 அடங்கி இருக்கிறது. இது நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இயேசுவும் சொல்லியிருக்கிறார், அவரே செய்தார், அதுவே நமக்கு மகிழ்ச்சி. நாம் பின்பற்ற நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே நடந்தால் நமக்கு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சபைகளில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெருகட்டும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்தின் இந்த முதல் ஓய்வு நாளிலே நாங்கள் சத்தியங்களை படிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். மிக மேன்மையான சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் எங்களை மேன்மையான நிலையிலே வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வேதம் என்ன போதித்திருக்கிறதோ, இயேசுவானவர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரோ, என்னென்ன சத்தியங்களை ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துகிறாரோ, அவை எல்லாவற்றிற்கும் அப்படியே கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே. கால் கழுவுதல், திருவிருந்து ஆராதனை போன்ற காரியங்களில் நாங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் அரைகுறை மனநிலையோடு, ஆயத்தமில்லாத மனநிலையோடு இதுவரைக்கும் நாங்கள் பங்கு பெற்றிருந்திருப்போம் என்று சொன்னால் அந்த நிலையை மாற்றும் ஆண்டவரே. கழுவப்படும் அந்த அனுபவத்தில், சுத்திகரிக்கப்படும் அந்த அனுபவத்தில் நாங்கள் தவறாமல் குடும்பமாக பங்கு பெற்று உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை கீழ்ப்படிந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபைகளை தாரும். இந்த நாளிலே இந்த கூட்டங்களில் கலந்து கொண்ட பிள்ளைகளையும், ஆன்லைனில் இந்த சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டில் 2026 ஆண்டில் தேவனோடு இன்னும் நெருங்கி நடக்கிற பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் காவலும் வழி நடத்துதலும் நம்ம எல்லாரோடும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் இந்த புதிய ஆண்டிலே உங்கள் யாவருக்கும் உண்டாவதாக. ஆமென். God bless you.